லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி படத்திலிருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் குறித்து ஒரு அப்டேட். மேலும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட கூலி படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் நடிப்பதாக ஒரு தகவல் வெளியாகி தீயா பரவிட்டு வருது. அந்த தகவல் வதந்தி இல்லை, உண்மைதான். அவர் தொடர்பான காட்சிகளை படமாக்க ஜெய்ப்பூர் கிளம்புறாராம் லோகேஷ் கனகராஜ். என்ன உண்மையான தகவலா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு கூலி படத்தை விறுவிறுப்பாக இயக்கி வராரு லோகேஷ் கனகராஜ். அந்த படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசனோட செல்ல மகள் ஸ்ருதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராரு. தன்னை நடிகராக்கிய ஸ்ருதியை தன் படத்தில் நடிக்க வைக்கிறாரு லோகேஷ் கனகராஜ். இந்நிலையில் கூலி படத்தில் பாலிவுட் நடிகர் அமீர் கான் நடிப்பதா தகவல் வெளியானது. அந்த தகவல் உண்மைதான். அமீர் கானை வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கிறாராம் லோகேஷ் கனகராஜ். இந்நிலையில் அமீர் கான் தொடர்பான காட்சிகளை படமாக்க ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு படக்குழு செல்றாங்களாம். ஜெய்ப்பூர்ல ஷூட்டிங்ல ரஜினிகாந்த் கலந்து கொள்வாரா என்பது தெரியல. 29 ஆண்டுகள் கழிச்சு அமீர் கானும் ரஜினிகாந்தும் சேர்ந்து ஒரே படத்துல நடிக்கிறாங்க. முன்னதாக கடந்த 1995 ஆண்டு வெளியான ஆட்னக் கி ஆட்னக் ஹிந்தி படத்துல ரஜினியும் அமீர் கானும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. பாலிவுட்டோட நடிப்பு ராட்சசன் அமீர் கான் அவர் ரஜினி படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதனால கூலி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரிச்சிருக்கு. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சூர்யா நடிப்புல வெளியான கஜினி படத்தோட ஹிந்தி ரீமேக்ல மிரட்டி இருந்தாரு அமீர் கான். அதிலிருந்து அவரை ஹிந்தி கஜினி என்றே தமிழ் ரசிகர்கள் அழைக்கிறாங்க. அமீர் கான் தமிழ் படத்துல நடிப்பது இதுவே முதல் முறையாகும். முன்னதா வேட்டையன் படம் மூலம் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் தமிழ் திரையுலகிற்கு வந்தாரு. இதனை அடுத்து மீண்டும் ஒரு பாலிவுட் பிரபலம் ரஜினி படம் மூலம் கோலிவுட் வந்திருக்காரு. இந்நிலையில கூலி படத்துடைய தன் முதல் படமான மாநகரத்தின் ஹீரோ சந்தீப் கிருஷ்ணனை நடிக்க வைக்கிறாராம் லோகேஷ் கனகராஜ். ராயன் படத்துல ரிலீஸ் ஆனதுல இருந்து சந்தீப் கிருஷ்ண ராயன் தனுஷ் தம்பி என்றே ரசிகர்கள் அழைக்கிறாங்க. ரஜினியின் படத்தில் நடிக்க வேண்டும் என தனுஷ் தவம் இருந்து வராரு. தன் ஆசையை பலமுறை வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அது இன்னுமே நிறைவேறல. இந்நிலையில தனுஷோட ரீல் தம்பி சந்தீப் கிருஷ்ணனுக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. முன்னதா ராயனின் தங்கை துஷாரா விஜயனுக்கும் ரஜினி படத்துல நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சது. வேட்டையன் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க துஷாரா. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தில் நடித்த அதே சமயத்தில் தான் ராயன் படத்திலையும் நடித்தாங்க. ரஜினியோட சேர்ந்து நடித்த அனுபவத்தை துஷாரோடம் கேட்டு பொறாமைப்பட்டிருந்தாரு நம்ம தனுஷ். அதை தொடர்ந்து எப்போ தனுஷுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தெரியல. கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா அதற்கான சந்தர்ப்பம் வரும் என தனுஷும் காத்து கொண்டிருக்காரு. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோவோட ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இந்த சிங்கிளை அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் எப்பயும் போல அனிருத்தோடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் கூலி படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.